மத்திய அரசு டிஆர்டிஓ நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி தான் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாவே போதும், அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 56,100 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 4/7/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ், மத்திய அரசு டிஆர்டிஓ நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட நோட்டிஃபிகேஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்லேருந்து எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்டிஓ நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்டர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சயின்டிஸ்ட் அண்ட் பி கேட்டகரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 152 வேக்கன்சிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஜூலை 2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிஆர்டிஓவில் பொறுத்த வரைக்கும் 35 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஏடிஏவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேக்கன்சியும், அண்டு வயசில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கோ அல்லது டெக்னாலஜி இன் இன்ஜினியரிங்கோ அல்லது கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இது கூட என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட் குவாலிஃபிகேஷன் வந்து வேணும். சரிங்களா, கேட் குவாலிஃபிகேஷன் ஸ்கோர்ஸோட இந்த குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஆர்டிஓவில் 33 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏடிஏவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ்லையாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அந்த டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கோ அல்லது டெக்னாலஜியோ அல்லது டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டதோ நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கேட் குவாலிஃபிகேஷனை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். இன்ஜினியரிங்கில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் டிஆர்டிஓவில் 29 வேக்கன்சியும், அண்ட் ஏடிஏவில் 3 வேக்கன்சியும், அண்டு சிஎம்இயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வேக்கன்சியும், அண்ட் வயசில் வந்து உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான். ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கிலோ அல்லது டெக்னாலஜிலோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்து படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கும் அதே மாதிரி தான். சரிங்களா, டிஆர்டிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிஎம்இயில் வந்து 1 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்து படிச்சிருந்தாலே போதுமானது. அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங்கோ அல்லது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஆர்டிஓவில் வந்து 4 வேக்கன்சியும், அண்ட் ஏடியில் வந்து 1 வேக்கன்சியும், அண்ட் டிஆர்டிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேக்கன்சி மட்டுமே உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து இன்ஜினியரிங்கிலோ அல்லது டெக்னாலஜிலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ராலஜி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதுமானது, அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் டிஆர்டிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். பட் சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான். சரிங்களா, கெமிஸ்ட்ரிக்கு வந்து 3 வேக்கன்சிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் டிகிரிலையோ அல்லது பேச்சுலர் ஆஃப் டிகிரிலையோ வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும். அண்டு கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஏரோநாட்டிக்கல் அப்ரெண்டிஸ் இன்ஜினியரிங்கை வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். டிஆர்டிஓவில் டோட்டலாக 5 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரியில்
வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கோ அல்லது டெக்னாலஜிலையோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சிலர் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இதில் வந்து நான் டிஸ்கண்டினியூவாக இருக்கேன் அண்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் படிச்சுட்ருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் பேத்தாலஜியோ அல்லது பிசியோதெரபிஸ்ட்டோ அல்லது பிசியாலஜியோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்றத செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் அன்ரிசர்வ் கேட்டகிரிக்கு வந்து 35 வயசு வரைக்கும் அண்ட் ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து 38 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் எப்படி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 31 ஜூலை 2025 அன்னைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டிகிரி இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற சில பேருக்கு டவுட் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமா டிஆர்டிஓ அஃபிஷியல் வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகிரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் யூஆர் கேட்டகிரியும் இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கும் அண்டு ஓபிசி மேல் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹100 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மற்ற கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட் அண்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது. முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஃபீஸே கிடையாது. நீங்கள் எந்த கேட்டகிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறபோது வந்து பார்த்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் ஃபீஸ் இருக்குது, யாராருக்கெல்லாம் ஃபீஸ் இல்லை அப்படின்றது ஜெனரேட் வந்து அதுவே ஆயிரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேர்வு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எது மூலிமா வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:10 இந்த ரேஷியோ படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கான மார்க்கையும் அண்டு கேட் சோர்ஸ்க்கான மார்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இன்டர்வியூவில் வந்து ஒரு மார்க் கொடுப்பாங்க அண்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் சோர்ஸ்க்கான நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க, அதாவது அந்த எக்ஸாம் வந்து எழுதிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மார்க்கும் அண்டு இதோடைய மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து கம்பேரிசன் பண்ணி தான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்தீங்கனாலே போதும். நீங்கள் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேரியர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைசன்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். 2வது ஆப்ஷன் தான். அந்த 2வது ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்துலாம் ஓப்பன் ஆகிருக்கு, அதோடைய வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அண்டு இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் தனியாகவும் அண்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு தனியாகவும் அண்டு இந்த மாதிரி வேக்கன்சி டீட்டெயில்ஸ் தனியாகவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கான க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான க்ளோசிங் டேட் வந்து இருக்குது. அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து டிஆர்டிஓவில் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொன்னால் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். லாகின் பண்ணுறதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய 10th ரோல் நம்பர், உங்களுடைய பாசிங் இயர் எல்லாமே கொடுத்துட்டு உங்களுடைய நேம், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டிஆர்டிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேக்கன்சி வந்து 156 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.